ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரேயருடைய ரிசல்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிற ஜெபம் நல்ல ஜெபமாக தானே பிரதர் இருக்குது. இதை விட பவர்ஃபுல்லான ஜெபம் என்னதான் பிரதர் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறப்போ உங்களுடைய ஜெபம் செல்ஃபிஷாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறப்போ உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த ஆசீர்வதிக்கப்படுறதற்கு மேலான ஒரு லெவல் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜெபத்தை பண்ண மாட்டீங்க, மேலான லெவலில் இருக்கக்கூடிய ஜெபத்தை பண்ணுவீங்க. என்னதான் பிரதர் சொல்றீங்கன்னா, வசனத்திலிருந்து எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு உன்னை ஆசீர்வதித்துன்றாரு, அதுக்கடுத்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்றாரு. ஆசீர்வதிக்கப்படுறதற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆசீர்வதிக்கப்படுறது அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வது. ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்வது. நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்னா, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். ஆசீர்வதிங்கன்னு சொல்ற பிரேயர் எல்லாமே உங்களோட நின்றுது. ஆசீர்வாதமாய் நீங்க மாறும்போது என்ன ஆகுனா, அது உங்களோட நிக்காது, உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் அது சேர்த்து மாத்த ஆரம்பிக்கும். ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு சொன்னது யாரெல்லாம் ஆபிரகாமோட இணைக்கப்படுறாங்களோ அவங்களும் இந்த ஆபிரகாம் வழியாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. லோத்து ஆபிரகாமோட இணைக்கப்படுறான், அவனும் ஆடு மாடுகள் அவன் கிட்ட பெருகுது அப்படின்னு பாக்குறோம். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்ககிட்ட நல்ல வீடு இருக்கும், நல்ல கார் இருக்கும், உங்களுடைய கடன்லாம் அடைச்சிருவீங்க, நல்ல காசு பணம் இருக்கும், நீங்க நல்ல ஆசீர்வாதமான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா என்ன தெரியுமா? அதே தான், உங்கள்கிட்ட கார் இருக்கும், காசு பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த தடவை உங்களுடைய கடன் அடைச்சி நீங்கள் மட்டும் நல்லா வாழ மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கிற மற்றவர்களையும் நல்லா வாழ வைப்பீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுப்பீங்க, மற்றவர்களை நீங்கள் தூக்கி எழுப்பி நிப்பாட்ட ஆரம்பிப்பீங்க, மற்றவங்களுடைய லைஃப் ஸ்டைலை இன்னும் உயர்த்துறதற்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுவீங்க. இதுதான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்படுகிறவன் தன்னோடு நின்றுவான், ஆசீர்வாதமாக இருக்கிறவன் சுயநலமாக இருக்க மாட்டான், தன்னை சுற்றி ஒரு ஜெனரேஷனை எழுப்புறவனா இருப்பான். ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு மட்டும் கேட்காதீங்க, ஆண்டவரே என்ன ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாத்துங்க. என்னோட இணைக்கப்படுற ஒவ்வொருத்தரும் உயர்வான ஸ்தலங்களுக்கு போயாகணும். ஏன்னா நீங்க என்ன அப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாத்துறதற்காக நன்றி நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல எப்படி தெரியுமா இருக்கணும்? மற்றவர்களை தூக்குறதா இருக்கணும். யாராவது உங்களுடைய லைஃப்ல வந்து சொல்லியிருக்கணும், இவங்க இந்த இடத்துல என் கூட நின்றதுனால நான் இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறேன், இவங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கு, இவங்களுடைய வார்த்தை ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கு, இவங்க என்னுடைய ஏதோ ஒரு டைம்ல இருந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டினதுனாலதான் இன்னைக்கு நான் படிச்சு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், இவங்க என்னைக்கோ என்னோட காலேஜ் ஃபீஸை கட்டினதுனாலதான் நான் படிச்சு இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறேன், என்னுடைய உயர்வுக்கு இவங்க ஒரு காரணமாக வந்து நின்றுருக்காங்க, இவங்க என் லைஃப்ல வந்து பிளெஸ்ஸிங்கா நின்றுருக்காங்கன்னு மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறணும்னு தான் கர்த்தர் விருப்பப்படுறாரு. என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்ற ஒவ்வொருத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நிறைவாக்குறாரு. ஆனா என்ன ஆசீர்வாதமாய் மாற்றுங்கன்னு சொல்ற ஒருத்தனை ஆண்டவர் உயரத்துக்கு கொண்டு போய் சொல்றாரு. நிறைய பேர் ஏன் கிரேட்னஸை பார்க்கறது கிடையாது தெரியுமா? அவங்களுடைய ப்ரேயர்ஃபுல்லா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. ஆனா அவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய கிரேட்னஸ் இருக்கிறது இல்லை, மற்றவர்களால் பேசப்படுறது இல்லை, மற்றவர்களுடைய ரெகக்னைசேஷன் இருக்க மாட்டேங்குது, அவங்க ஒரு ஜெனரேஷனுக்கு உதாரணமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லா செல்ஃபிஷ்னஸா இருக்காங்க. அப்படி இருக்காதீங்க. என்ன ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா என்னோட இணைக்கப்படுற ஒவ்வொருத்தருக்கும் மாத்துங்கன்னு சொல்லி பாருங்களேன், உங்க லைஃப் ஸ்டைலே கர்த்தர் உயர்த்துவார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக அப்படின்னு இருக்கு. ஒருத்தன் எப்ப தெரியுமா லீடரா மாறுறான்? அவன் நல்லா இருக்கும் போது மட்டும் கிடையாது, அவன் மற்றவர்களை நல்லா மாத்தணும்னு யோசிச்சான் பாருங்க, அப்பவே அவன் மேல ஒரு பெரிய கிரேட்னஸ் வர ஆரம்பிக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுல என்ன சிந்தனை இருந்துச்சு? மற்றவர்களை குறிச்சு யோசிக்கிற சிந்தனை இருந்துச்சு. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது தன்னை பெரிய ஆளா காட்டுறதுக்காக வரல,
வேதவசனத்தில் அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு யாராவது ஏதாவது செய்வாங்க, நான் இயேசு அப்படின்றதுக்காக அவர் வரலையா, மற்றவர்களுக்கு அவர் உதவி செய்கிறதற்காக வந்தார். பைபிள்ல நம்ம ஊழியம் அப்படின்னு பார்க்குறோம்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதற்கான முயற்சியை தான் இவங்க எடுக்கிறாங்க. இவங்க ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கடைசியில் மாறிடுறாங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பிரதர் நீங்க இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை கர்த்தர் ஒரு இடத்துல ஆசீர்வாதமா மாத்தி இருக்கிறார். ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பொருளாதாரத்துல நான் பேசல, பணத்தில் கொடுக்கறத வச்சு மட்டும் நான் பேசலை. ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படின்றது கேரக்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போன உடனே அவங்களுடைய துக்கங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது மற்றவர்கள் அவன் மாத்திரவனாக இருந்தான். ஏன்னா அவன் ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறவன். நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறவங்களா மாறுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, நீங்கள் நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா இருப்பீங்க. நீங்க யோசிப்பீங்க, நான் ரட்சிக்கப்பட்டு நான் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது, இங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு நான் இயேசுவை பத்தி சொல்ல போறேன்னா அவனுடைய லைஃப்ல நீங்க இப்போ ஆசீர்வாதமா மாறுறீங்க. ஆசீர்வாதமா மாறுறதுனா என்ன அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க ஆசீர்வாதமா மட்டும் மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு வசனத்துல இருந்து காட்டுறேன். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம். லாபான், உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். லாபான் யாக்கோபு கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறானா, உன் கண்கள்ல தயவு கிடைச்சுனா நீ இங்கே இரு அப்படின்றான். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாபான் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே போறான். நாளுக்கு நாள் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆடுகள் பெருக ஆரம்பிக்குது. எல்லாமே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. என்னடா இப்படி நம்மளுக்கு இப்படிலாம் நடக்காதே அப்படின்னு குறுக்கேட்டு அவன் அறிஞ்சுக்கிறதுல என்ன தெரியுது அப்படின்னா, யாக்கோபுன்னு ஒரு மனுஷனுடைய லைஃப்ல இருக்கான், அவன் உனக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ அவன் சொல்றான், யாக்கோபே, நான் உன்னை ஒரு நாளும் போகவே விட மாட்டேன், ஏன்னா நீ என் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கிற. இப்படிதான் நீங்க இருக்கணும். ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கிறீங்களா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும், மற்றவர்களுடைய லைஃப்ல சாபமாகவும் இருக்க முடியும். சிலர் இருப்பாங்க பாருங்க, மற்றவர்களுடைய லைஃப்ல சாபமா மாறி இருப்பாங்க. எப்படா இவனுடைய லைஃபை போய் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம், அவங்க ஒரு இடத்துக்குள்ள போனாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே வந்துருவாங்க. நம்ம பிரச்சனையை உண்டாக்குற சாபமாக கிடையாது. அப்படி நம்மளை கர்த்தர் அழைக்கல, நம்மளை ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக அழைச்சிருக்கிறார். இவங்க இந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. நீங்க இருக்கக்கூடிய வேலை ஸ்தலத்துல, ஒவ்வொரு குடும்பத்துல, நீங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. உங்களுடைய எல்லா பக்கங்களையும் கர்த்தர் இதுக்கப்புறம் ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நெகட்டிவான கன்ஃபெஷன் பண்ணாதீங்க. பிரதர், என்னுடைய பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல பிரதர், அவன் அப்படி இருக்கான் பிரதர், இப்படி இருக்கான். ஒன்னே ஒண்ணுதான் வார்த்தையை சொல்லுங்க, என் பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பான், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறதை பார்ப்பீங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவங்களை நீங்க இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சு வந்திருக்கிறீங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்ல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா எடுத்து இவங்களை நீங்க பயன்படுத்துகிறபடியினால் நன்றி. இவங்க மற்றவர்களை குறித்து யோசிக்கும் போது இவங்க மேல ஒரு கிரேட்னஸ் வந்து அமர்த்தப்படுகிறது. இவர்களை நீங்க தலைவர்களாக மாத்துறீங்க. இவங்களை நீங்க பெரிய பெரிய இடங்கள்ல நீங்க அமர்த்துகிறவரா இருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். சாதாரணமானவர்களை மற்றவர்களை பத்தி சாதாரணமானவர்களை யோசிக்கும் போது இவங்களை நீங்க அசாதாரணமானவர்களா மாத்துறீங்க. இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய கை, இவருடைய வாய், இவங்களுடைய கால்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமாம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தினால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஊழியத்துல நீங்க ஆசீர்வாதமாய் மாறலாம். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னே ஓடிடுறாங்க. இல்ல, இந்த வார்த்தை என்ன ஆசீர்வதிச்சிருக்கு, இந்த வார்த்தைக்கு நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன், இந்த ஊழியத்துல நான் ஒரு ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு. இல்ல, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு, இத்தோட இல்ல, நான் இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா மாற போறேன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் அதிகமாக பெருகச் செய்வார். இந்த ஊழியத்துல விதைக்கிற
விதைக்க விரும்புகிறவங்க கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த ஊழியத்தில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். தொடர்ந்து பங்காளர் ஆகணும்னு விருப்பப்படுறவங்களும் கீழே பார்க்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. உற்சாகமாக உங்களுடைய காணிக்கையை அனுப்பிச்சி வைக்கலாம். யாருக்காவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே பார்க்குற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சி வைக்கலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.